ராக்கி டிவி. ராக்கியின் ரகளைகள். ரகளைகள் ஆரம்பம். டேய் ராக்கி, எந்திரிடா. ஏம்மா எழுப்புறீங்க? இன்னைக்கு லீவு தானே, கொஞ்ச நேரம் தூங்கிறேனே. நீயும் சிக்குவும் போய் அந்த ஸ்டோர் ரூமை கிளீன் பண்ணுங்கடா. மா, எனக்கு டஸ்ட் அலர்ஜி. நான் அங்கெல்லாம் போய் கிளீன் பண்ணா எனக்கு தும்மலா வருமா? வந்தாலும் பரவாயில்ல, நீ போய் கிளீன் பண்ணு. எப்படியாவது போய் சொல்லி ஏமாத்திரலான்னு பார்த்தா அம்மா விடவே மாட்டேங்கிறாங்களே. பேசாம சிக்குவை ஏமாத்தி அவளையே கிளீன் பண்ண சொல்லிடலாமா? சிக்கு, தூங்காத எந்திரி. அம்மா உன்னை ஸ்டோர் ரூம் கிளீன் பண்ண சொன்னாங்க, போய் கிளீன் பண்ணு. டே ராக்கி, அம்மா பேசுனது நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அம்மா 2 பேத்தையும் தான் கிளீன் பண்ண சொன்னாங்க. இவளையும் ஏமாத்த முடியலையே. இன்னைக்கு நீ எஸ்கேப் ஆகவே முடியாது. வா, ஸ்டோர் ரூமுக்கு போலாம். ராக்கி, ஸ்டோர் ரூம் என்னடா இப்படி இருக்குது? இது எப்படிதான் கிளீன் பண்றது? இதெல்லாம் நம்ம தாத்தா காலத்து பொருட்கள். அப்ப கிளீன் பண்ணினது தான். அதுக்கப்புறம் இன்னும் கிளீன் பண்ணவே இல்லை. அப்படின்னா இங்க பழங்காலத்து பொருட்கள் நிறைய இருக்குங்கிறியா? ஆமா, நீ கிளீன் பண்ணிட்டே இரு. நான் போய் ஏதாவது பழங்காலத்து பொருள் இருக்கான்னு பாக்குறேன். ராக்கி, அப்படியே சைலண்டா எஸ்கேப் ஆகலான்னு நினைக்காத. நீ கிளீன் பண்ணு, நான் போய் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். சரி, விடு 2 பேரும் சேர்ந்தே போய் பார்க்கலாம். அப்படி வா வழிக்கு. இந்த டார்ச் லைட் ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. டே ராக்கி, அங்க பாருடா, ஏதோ பேப்பர் மாதிரி தெரியுது. அது ஹைட்ல இருக்கே, எப்படி எடுக்கிறது? லேடர் போட்டு ஏறி எடுடா. போன தடவை மாதிரி நீ லேடரை விட்டுட்டு ஓடிட்டீனா? சீச்சி, இந்த தடவை கரெக்டா புடிச்சுக்கிறேன். நீ தைரியமா ஏறு. அப்பாடி, ஒரு வேளையா எடுத்துட்டேன். டே ராக்கி, அதுல என்னடா இருக்கு? இத பார்த்தா ஏதோ மேப் மாதிரி இருக்கு சிக்கு. இது என்ன மேப் ராக்கி? சிக்கு, இது புதையலுக்கான மேப். நம்ம தாத்தா இந்த புதையலை எங்கேயோ ஒளிய வச்சிருக்காரு. புதையல்ல என்னடா இருக்கும்? அதுல சாக்லேட், பிஸ்கெட், வைரம், தங்கம் எல்லாமே இருக்கும் தெரியுமா? அப்படின்னா அதை இப்பவே கண்டுபிடிக்கலாம் ராக்கி. அது அவ்வளோ ஈஸி இல்ல சிக்கு. இதுல எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் புதையல் இருக்கணும். இப்ப அதை எப்படிடா கண்டுபிடிக்கிறது? கொஞ்ச நேரம் பேசாம இரு. என் மூளைக்கு வேலை கொடுத்தா அது ஈஸியா கண்டுபிடிச்சிரும். ஐடியா! இந்த மேப்பை வச்சு பார்த்தா புதையல் இருக்கிற இடம் நம்ம வீட்டு தோட்டம்தான். சரி வா, அங்க போய் தேடி பாப்போம். என்னோட புத்திசாலி மூளை சொல்றது படி பார்த்தா இந்த ரோஜா பூவுக்கு அடியில தான் அந்த புதையல் இருக்கணும். என்னது? ரோஜா பூ செடிய புடுங்க போறியா? இது அம்மாக்கு பிடிச்ச செடி. இத புடுங்குனா அம்மா அடி பின்னிருவாங்கடா. ஏ சிக்கு, லூசு மாதிரி பேசாத. புதையல் முக்கியமா இல்ல ரோஜா பூ செடி முக்கியமா? புதையல் தான். அப்ப செடியை புடுங்கி எரிஞ்சிட வேண்டியதுதான். அப்படிதான் சிக்கு, தோண்டு. இன்னைக்கு அந்த புதையலை எடுத்தே ஆகணும். டே ராக்கி, இன்னும் எவ்வளவு தூரம் தாண்டா தோண்டணும்? அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தோண்டுனா புதையல் வந்துரும். டே ராக்கி, ஏதோ மின்ற மாதிரி தெரியுதுடா. சிக்கு, அது புதையல் பெட்டியே தான். இரு, அத பத்திரமா மேலே கொண்டு வரலாம். அப்பா, என்ன இவ்ளோ வெயிட்டா இருக்கு? இதுல நிறைய புதையல் இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் தொரடா ராக்கி. அவசரப்படாத சிக்கு, பொறுமையா இரு. இந்த பொட்டியை திறந்ததுக்கு அப்புறம் இதுல இருக்கிற எல்லாத்தையும் பாதியா பிரிச்சுக்கலாம். இதுக்கு ஓகேனா தான் நான் பொட்டியை திறப்பேன். சரி, எனக்கு இந்த டீல் ஓகே. சீக்கிரம் அந்த பொட்டிய தொறா. சரி, திறக்கிறேன். டேய் ராக்கி, இது என்னடா? சிக்கு, நம்ம மோசம் போயிட்டோம். இது வெறும் இரும்பு தான். அட பைத்தியக்காரா, இதத்தான் புதையல்னு சொல்லிட்டு இருந்தியா? ஏய் ராக்கி, சிக்கு, உங்களை ஸ்டோர் ரூம் கிளீன் பண்ண சொன்னா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, உங்களுக்காக தங்க புதையல் எடுக்கலான்னு. புதையலா? ஐயோ, என்னோட ரோஜா பூ செடி எங்கடா? அம்மா, அத ராக்கி தான் புடுங்கி எரிஞ்சான். ஆஹா, என்ன போட்டு கெடுத்துட்டு அவ எஸ்கேப் ஆயிட்டாளே. டேய் ராக்கி, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இதே மாதிரி ராக்கியோட ரகளைகளை பார்க்க ராக்கி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.